வெல்கம் டு ஆனந்த சமையல். இன்றைக்கி கொங்கரா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் தனியா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப தீய இல்லாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதன் பிறகு அதை ஒரு தட்டில் ஆற வைக்கலாம். ஒரு குழிக்கரண்டி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் 20 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 15 பூண்டு தோலோடு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் வதக்கலாம். அது வதங்கும் போதே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வச்சுருக்கேன், அந்த புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி ஒரு பாத்திரத்தில் இதையும் மாற்றிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் திரும்பவும் எண்ணெய் ஊற்றி புளிச்ச கீரையை நான் நல்லா அலம்பி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் இந்த கீரையை போட்டு நல்லா வதக்கலாம். கீரை போடும்போது நிறைய இருக்கும், அதனால் பாத்திரம் பத்தாதெல்லாம் நினைக்காதீங்க. எவ்வளோ போட்டாலும் அது சுருங்கின உடனே சும்மா அப்படியே ஒரு உருண்டை அளவுக்கு ஆகிடும். அதனால் அதிகமாக இருந்தாலும் ஒரே வாட்டி போட்டு வதக்கிடுங்க. இப்போ இந்த வதக்கின பிறகு அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லா கலவையும் மிக்ஸி ஜாரில் பொடிச்சிட்டு அந்த பொடிச்சு வச்சுருக்க அந்த கலவை கூட இந்த புளிச்ச கீரையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேவையான உப்பை கலந்துக்கலாம். அதன் பிறகு இன்னொரு பக்கம் தாளிப்பு கரண்டி வச்சு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு கைப்பிடி அளவு கடுகு போட்டு ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டையும் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கலாம். அது கூட கடைசியாக கடுகை போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரச்ச பெருங்காயத்தூள் கொட்டிக்கங்க. பெருங்காயத்தூளை கொட்டி இதில் தாளித்து எடுத்து கொட்டினோம்னா சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு கொங்கரா சட்னி. இதை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பாட்டு ஒயிட் ரைஸு சூடாக எடுத்து அதில் போட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டோமா, ஆஹா சூப்பர், பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டெய்லி குழம்பு அது மாதிரி வச்சுருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நாள் எடுத்துக்கலாம். இந்த புளிச்சக்கீரை இந்த வெயிலுக்கும் நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். இந்த மாதிரி சட்னியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.